இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு சின்ன காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன பீஸாட்டு கட் பண்ணி சால்ட்டும் போட்டு தண்ணியில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அதை அவிச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் தொலி எடுத்து போட்டு நல்லா ஜூஸு போல் அடிச்சுக்கணும். அப்போ டொமேட்டோ சாஸ் போல் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகு அதையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 வத்தல் மிளகாய், லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொத்தமல்லி கீரை அதையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை. இது பெருஞ்சீரகம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். அதில் கடுகு, வத்தல் மிளகாய், கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி அடுத்தது காலிஃப்ளவரை அதில் கொட்டணும். நல்ல கலரு கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இவ்வளவும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். ஊற்றி இந்த டொமேட்டோவை அவிச்சதை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கொட்டி உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் சால்ட்டு குறைவாக இருந்தது, சால்ட்டு போட்டது. அப்புறமா இது அரிசி மாவு, இதை அதில் தூவி கொடுத்து நல்லா கிளறி கொடுக்கணும். இது கொத்தமல்லி கீரை பொடுசாக நறுக்குனது, அதையும் அதில் கொட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். கொடுத்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கேஸ் அடுப்பில் இருந்து கொஞ்சம் அது ஃப்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். எல்லாம் சரியாயிருக்கான்னு பார்த்துக்கணும்.